சுதந்திரத்தை அவர்களை ஜாதிகளுடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். அவருடைய பகைஞர் அவர்களை ஆண்டார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள். அவருடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள். அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவருக்கு இறங்கும்படி செய்தார். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து உங்களுடைய ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லோரும் ஆமென் அல்லேலூயா என்பார்களாக. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம சங்கீதம் 106 கடைசி பகுதியில இன்னைக்கு இருக்கிறோம். நம்ம இந்த பகுதியில பார்க்கும்போது இஸ்ரவேலுடைய அநேக தோல்விகள், அவர்கள் பாவம் செய்து அநேக காரியங்களை அவங்க தோற்று போனாலும் ஆண்டவர் அவர்களை எப்படி மறுசீரமைக்கிறார், from rebellion to restoration, how God's mercy was available for Israel அப்படின்றத இந்த பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்போ இஸ்ரவேலோடைய ஃபெயிலியர், அவங்க பாவத்தினால் அவர்களுடைய தோல்வி, அவங்க எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி விக்கிரக ஆராதனை, அவங்க எப்படி எல்லாம் டிஃபைல்ட் ஆனாங்க, தீட்டுப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்திலையும் நம்ம அதை தான் பார்த்தோம். 34 39 வரைக்கும் அந்த காரியங்களை நம்ம இந்த சங்கீதத்துல பார்க்கிறோம். 2வது பகுதி அவர்களுக்கு ஆண்டவருடைய தீர்ப்பு. ஆண்டவர் ஒரு ரைச்சியஸ் ஜட்ஜ் and he is a God of mercy. அப்போ அவருக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படியாய் ஆண்டவருடைய நீதியான தீர்ப்பு, அவருடைய இரக்கம் கிடைத்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடைசியாக அவங்க ஒரு ஜெபம், ஆண்டவரிடத்துல ஒரு ரெஸ்டரேஷனுக்காக, அவங்க மீண்டும் கட்டப்படுவதற்காக ஒரு ஜெபமும், ஆண்டவருக்கு துதி செலுத்துகிற ஒரு காரியத்தையும் இந்த 2 வசனத்துல நம்ம பார்ப்போம் கடைசி பகுதி. சோ இஸ்ரேல்ஸ் சின்ஃபுல் ஃபெயிலியர் என்று பார்க்கும்போது கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை. இப்ப இஸ்ரவேலர்கள் மற்ற தேசத்தார முற்றிலுமாய் சங்கரிக்க சொல்றார் ஆண்டவர். ஆனா இவங்க கொஞ்சம் விட்டு வைக்கிறாங்க. ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவருடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கானானிய தேசங்கள் சுத்தி இருக்கிற தேசம் எல்லாமே ரொம்ப அவங்க ஐடலேட்ரியில இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க யாரையுமே கொஞ்சம் கூட விட்டு வைக்காதீங்க, முற்றிலுமாய் அவங்கள நீங்க டிஸ்ட்ராய் பண்ணுங்கன்னு சொல்றார். பட் இஸ்ரேல் டிட் நாட் ஃபுல்லி ஒபே. ஸோ தே காம்ப்ரமைஸ்ட். அவங்களுக்கு சில காரியங்கள் அவங்க விட்டு வைக்கிறாங்க. அப்போ அவங்க இது ஹார்ம்லெஸ் தானே, கொஞ்சம் பேரை விட்டு வைக்கிறதோ கொஞ்சம் காரியங்களை விட்டு வைக்கிறதோ தப்பு ஒன்றும் இல்லைன்னு அவங்க நினைத்த காரியங்கள் கர்த்தருடைய பார்வையில அது ஒரு முரட்டாட்டத்தின் காரியமாய் ஆண்டவர் பார்க்கிறார். அண்ட் அவங்க அது மட்டும் இல்லாம அவங்கள விட்டு வைத்ததுனால அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது அவர்களோடு சம்பந்தம் கலக்க, ஜாதிகளோடு கலந்து அவங்க கிரியைகளை இவங்க கற்றுக்கொள்ளுறாங்க. So they mingled with the nations and learned their works என்று சொல்லி பார்க்கிறோம். உபாகமம் 7ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றார் ரொம்ப பர்டிகுலரா, நீங்க அவர்களோடு சம்பந்தம் கலவாயாக என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள் என்று ஆண்டவர் அஹெடாவே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர் எச்சரிக்கிறாரு. பட் இன்ஸ்டெட் ஆஃப் பீங் அ ஹோலி நேஷன், இஸ்ரவேல் தேசம் அவங்களுடைய வழிமுறைகள், கஸ்டம், கல்யாணங்கள், அவங்களுடைய எல்லா புறஜாதியான பழக்க வழக்கங்களிலையும் அவங்க ரொம்ப சம்பந்தம் கலக்கிறத பார்க்கிறோம். அப்போ இவங்க ஒரு சாட்சியாய் இருந்து ஆண்டவருடைய வழியை, ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், அந்த பரிசுத்த தேவனை அவங்க காண்பித்து இருக்கணும். இன்ஸ்டெட் இஸ்ரேல் லேர்ன்ட் தேர் ஒர்க்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவர் உபாகமம் 4 சொல்லும் போது, நீங்க பிரவேசிக்கும் தேசத்திலே நான் உங்களுக்கு கற்பித்தபடி நீங்க உங்க என் கட்டளைகளை நான் போதித்தேன், அவைகளை கை கொண்டு நடவுங்கள்,
ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும் என்று சொல்றாரு. அதாவது நான் உங்களுக்கு என்னெல்லாம் கத்து கொடுத்துருக்கனோ நீங்க அதை டிலிஜென்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்போ வந்து திஸ் வில் பி யோர் ப்ரைட் அண்ட் திஸ் வில் பி யோர் விஸ்டம் ஃபார் யூ, so that you don't follow their works அப்படின்றத அவர் சொல்றாரு. பட் ஹியர் காம்ப்ரமைஸ் ஹேப்பன்ஸ். அப்போ காம்ப்ரமைஸ் இன் ரிசல்ட்ஸ் இன் ரிவர்சஸ் த இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ அவங்க வந்து ஆண்டவருடைய ஜனங்கள் தாழ்ந்து போய் அவங்க கூட இருக்கிற அந்த கானானிய தேசங்களுடைய பழக்க வழக்கங்களை அவங்க கற்றுக்கொள்ளுகிறாங்க. they forgot to separate themselves. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் அவங்களுக்கு இல்லாமல் போகிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 36 37ல பார்க்கிறோம் அவங்க விக்கிரகங்களை சேவிக்கிறாங்க. அது அவங்களுக்கு பெரிய கண்ணி ஆயிற்று என்று பார்க்கிறோம். ஐடலேட்ரி இஸ் ஆல்வேஸ் அ ஸ்னேர். அப்போ வந்து ஸ்னேர் அப்படின்னும் போது நான் இங்க ஒரு ராட் ட்ராப் போட்டிருக்கிறேன், பெயிட். அப்போ வந்து அறியாமலே மாட்டிக்கொள்ளுகிற ஒரு காரியமா இருக்கும். இஸ்ரவேல் வந்து ஒரு கலாச்சார முறை, அவங்க கடவுளை வணங்குறது அவங்களையும் சேர்த்து வணங்கலாம் அப்படின்னு நினைச்ச ஒரு ஃபீஸ்ட், ஒரு ஜாலி ஆட்டிடியூட், ஒரு பிளஷர், ஒரு ப்ராஸ்பரிட்டிக்காக செய்த காரியங்கள் எல்லாமே அவங்கள வந்து என்ஸ்லேவ் பண்ணிருச்சுன்னு பாக்குறோம். அப்போ இந்த சங்கீதத்துல மிக அழகாய் இந்த இஸ்ரவேல் தேசத்தோடைய பாவத்தின் படிநிலைகளை அழகாய் சுட்டி காட்டுகிறது. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கானானிய தேசங்களை அவங்க கொள்ளையிடும் போது விட்டு வைக்க கூடாது, முற்றிலுமாய் அழிக்கணும்னு சொன்னாங்க. அதை அவங்க செய்யல. ஃபெயிலியர் டு டிஸ்ட்ராய் த நேஷன்ஸ். ரெண்டாவது, அவர்களோடு சம்பந்தம் கலந்தாங்க, அவர்களுடைய கிரியைகளை கற்றார்கள், லேர்னிங் தேர் ஒர்க்ஸ். நான்காவது, அவங்க விக்கிரகங்களை சேவித்தார்கள். ஐந்தாவது, ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பாண்டேஜ், விடுபட முடியாத அடிமைத்தனம், விக்கிரக ஆராதனை அவர்களுக்கு கண்ணியாய் மாறிற்று என்று பார்க்கிறோம். சோ இதுதான் வந்து ஒரு பாவத்தோடைய படிநிலைகள். சின் வந்து நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கோம், நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. ஒரு ஆர்வத்துல ஆரம்பிக்கிறது எப்பவுமே ஒரு அடிமைத்தனத்துல கொண்டு போய் விட்டுரும். வாட் பிகின்ஸ் அஸ் கியூரியாசிட்டி எண்ட்ஸ் இன் கேப்டிவிட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்திலையும் இஸ்ரவேலை பற்றி சொல்லும் போது அவங்க பாகால், அஸ்தரோத் எல்லாம் அவங்க சேவித்தார்கள் என்று ஆண்டவர் அங்க ரெக்கார்ட் பண்றாரு. சோ அது வந்து ஏதோ லைட்டா நடந்தது இல்ல, அவங்க ரொம்ப பளிச்சுன்னு வெட்ட வெளிச்சமாய் செய்த ஒரு பாவமாய் இருக்கிறது. கலாத்தியர் 4ல நம்ம அதை தான் வாசிக்கிறோம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையும் ஆனதான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவர்களுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது என்ன அப்படின்னு சொல்லி பவுல் கேட்கிறாரு. சோ ஒரு விக்கிரக ஆராதனை என்பது ஒரு நாள் பார்க்கிற காரியமா இருக்கட்டும், ஒரு ஜாதகம் பார்க்கிறதா இருக்கட்டும், இன்னைக்கு ஒருவேளை ஸ்ட்ரெயிட்டாவே போய் ஒரு ஸ்டாச்சுல நம்ம பவ் பண்ண வணங்கி நம்ம வந்து குனிந்து வணங்கி நம்ம வழிபட மாட்டோம். ஆனா நிறைய ஹிடன் வேஸ்ல நமக்குள்ள விக்கிரக ஆராதனைகள் சேவிக்கிற ஒரு தன்மை இருக்கிறதா? இல்லை என்றால் கடவுளுக்கு இந்த பிளேஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய இடத்தை வந்து நம்ம விக்கிரகத்துக்கு கொடுக்கிறோமா? ஒருவேளை நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய வேலை, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய விருப்பங்கள், நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட் எது ஆண்டவருக்கு மேலாக நிறைய இடத்தை எடுக்குதோ அது அனைத்துமே விக்கிரகங்கள் என்பதை நம்ம நினைத்து கொள்ளணும். அது அனைத்துமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு கண்ணியாய் மாறிவிடும் என்பதை இந்த காலை வேளையில இந்த சங்கீதம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அப்போ 37 38ல பார்க்கும்போது ஒரு ஒழுக்க கேட்டின் ஆழ்ந்த நிலைக்கு அவங்க போறத பாக்குறோம். ஏன்னா அந்த விக்கிரக ஆராதனை அந்த இடத்தோடு முடியல. அவங்களுக்கு தங்கள் குமாரரை குமாரத்திகளை அவங்க பிசாசுக்காக பலியிட ஆரம்பிக்கிறாங்க. கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துறாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். சோ அவங்களுடைய அந்த கிளைமேக்ஸ் எவ்வளவு கேவலமா போகுதுன்னா, அவங்க தங்க பிள்ளைங்களை நரபலி கொடுக்கிற அனுபவம் எல்லாம் செய்யறாங்க இஸ்ரவேலர்கள். அதனாலதான் ஆண்டவர் வந்து அதை அவ்வளோ வன்மையாய் கண்டிக்கிறாரு. அதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரிக்கு அவர் வந்து தீர்க்கதரிசிகள் மூலமாய் அதை மறுபடியும் சொல்றாரு. மோலேக் கடவுளுக்கு தங்களுடைய பிள்ளைகளை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அப்போ வந்து இந்த சாக்ரிஃபைஸ் பண்றதுன்றது வந்து
ஒரு அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புதிய தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள் என்று உபாகமம் 32ல பார்க்கிறோம். they were engaging with satanic powers, ரொம்ப cult worship and all that they were engaging. அப்போ the shedding of innocent blood அப்படின்னு சொல்லும் போது குட்டி பிள்ளைங்களை பலி செலுத்துறது இஸ் ஒரு கில்ட்லெஸ், ஒரு ஹெல்ப்லெஸ் சில்ட்ரனை கொண்டு போய் பலியிடுறது. அப்ப அது தேசம் தீட்டுப்படுகிறது. ரத்தம் சிந்தினவனுடைய ரத்தத்தினால் ஒழிய வேறொன்றையினாலும் அது பாவ நிவர்த்தி செய்யப்படாது என்று என்னாகமம்ல எழுதி வைத்திருக்கிறாரு. அப்ப அவங்களுடைய வாழ்க்கைய, அவங்களுடைய தேசத்தை இப்படி ஒரு ஆண்டவர் சொன்னதை மறுதலித்து மீறி அவங்க பொல்யூட் பண்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க ஒழுக்க ரீதியாக, மாரலி, ரிச்சுவலி அவங்களுடைய தேசத்தை அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இஸ்ரவேலர்கள் பொல்யூட் பண்றாங்க. அவர்கள் 39ஆம் வசனத்துல தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். அவங்க தேசத்துல மத்தவங்க தங்கி இருந்ததுனால அவங்க தீட்டுப்பட்டார்கள் என்றல்ல, அவங்க ரொம்ப ஃபுல் கான்சியஸோட they were purposefully doing all this. அப்போ they were defiled by their own works என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ அவங்க எந்த கிரியைகள் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொண்டு வரோம்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் ஆவிக்குரிய விதத்துல ஒரு பெரிய தீட்டை தான் அவங்களுக்கு கொண்டு வந்தது. அவங்க சோரம் போனார்கள் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சோரம் போனார்கள் என்பது ஒரு ப்ராஸ்டிடியூஷனுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அவங்க வேசித்தனத்திற்கு உள்ளாக ஒரு கவனன்ட் லாங்குவேஜ். அது ஒரு உடன்படிக்கை அன்புக்கு மீறி எப்படி ஒரு கணவனுக்கு துரோகம் பண்றது போல, ஒரு மனைவிக்கு துரோகம் பண்றது போல இஸ்ரவேலுடைய விக்கிரக ஆராதனை கர்த்தரோடு உள்ள அந்த உடன்படிக்கையின் அந்த உறவிற்கு ஒரு பெரிய துரோகத்தை அவர்கள் செய்கிறத தான் சோரம் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதையே ஓசியாவும் 1லிருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் எப்படி கர்த்தர் ஒரு டிவைன் ஹஸ்பண்ட் ஆகவும் தேசம் எப்படி ப்ராஸ்டியூஷன்ல சோரம் போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்த்திருக்கிறோம் மைனர் ப்ராஃபிட்ஸ் படிக்கும் போது. எசேக்கியேல் 16:23லையும் இதே விதமான ஆண்டவரை ஒரு கணவராகவும் ஜனங்களை மனைவியாகவும் சித்தரிக்கிற ஒரு மெட்டஃபர்ல ஜனங்கள் பாவம் பண்ணும்போது, விக்கிரக ஆராதனையில் ஈடுபடும் போது ஒரு ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரிக்கு லைக்னஸ் ஆக எடுத்துரைக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். 40ஆம் வசனத்துல அதனால் கர்த்தருடைய கோபம் தனது ஜனத்தின் மேல் மூண்டது, அவர் தமது சுதந்திரத்தை அருவருத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது என்று சொல்லும் போது அந்த கோபம் ஒரு சாதாரண கோபம் கிடையாது. அது எப்படி அந்த ஹீப்ரு வேர்ட் அந்த மூச்சு துகள்கள் நம்ம மூக்குல இருந்து அப்படியே ஒரு நெருப்பு வர அளவுக்கு, நாஸ்ட்ரல்ஸ் அண்ட் ஆங்கர், அந்த அளவுக்கு ஆண்டவர் கோபம் கொள்ளுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் இந்த இஸ்ரவேலர்களால் தள்ளப்படுகிறார். அப்ப அந்த அளவுக்கு அவர் ரொம்ப கோபப்படுத்தினாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் என்னுடைய சம்பத்து, என்னுடைய சேஷ்ட புத்திரன் என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேல் அவர் தமது சுதந்திரத்தை அருவருத்தார் என்று போடப்பட்டிருக்கு. God just hated them. அப்போ அந்த சின்னுக்கு ஒரு லிமிட் இல்லாம போயிருச்சு. ஆண்டவருக்கும் ஒரு பேஷன்ஸ்க்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? அப்போ sin makes God's own people offensive to him like a pile of garbage at the door என்று சொல்லி ஸ்பர்ஜன் அதை சொல்றாரு. அப்போ still there is a question. இப்படி ஒரு மக்கள் இவ்ளோ துரோகம் பண்ணி இவ்ளோ பாவம் பண்ணாலும் how can God be so angry with people he loves அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். ஏன் ஆண்டவருக்கு இவ்ளோ கோபம் வந்துச்சு அப்படின்னா அவருடைய அன்பு அவ்வளோ பெருசா இருந்துச்சு. உடன்படிக்கை அன்பு அவ்வளோ பெரியது. அதை அவங்க பிட்ரே பண்ணதுனால தான் ஆண்டவருக்கு அவர்கள் மேல கோபம் வந்தது. அப்ப அந்த கோபத்தோடைய கான்சிக்வன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா அவர்களை 41-42ல பார்க்கிறோம். அவர்களை ஜாதிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களுடைய பகைஞர் அவர்களை ஆண்டார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள். அவர்களுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள். அப்போ ஒரு பெரிய லோ டைட் ஃபார் இஸ்ரேலைட்ஸ். யாரோ புறஜாதிகள் அவங்கள ஆள்றாங்க, அவங்கள ஆள்றவங்க எல்லாம் இவங்களை ஹேட் பண்றாங்க, அப்ரெஸ் பண்றாங்க, சப்ஜெக்ட் பண்றாங்க. ரொம்ப டவுன் டைட்ஸை நம்ம பார்க்கிறோம். அப்போ
அவங்களுடைய புறஜாதிகளுடைய கையில ஒப்பு கொடுத்தாருன்னும் போது அது அவங்களுடைய அத்தாரிட்டி பவரை குறிக்குது. இஸ்ரவேல் வந்து அவர்களோடு சம்பந்தம் கலந்து அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் கற்றுக்கொண்டதால அந்த ராட் ஆஃப் டிசிப்ளினை ஆண்டவர் புறஜாதி ராஜாக்கள் கையிட்டே கொடுத்துட்டாரு. ஸோ அவங்க வந்து மற்ற தேசங்களே சிச்சிக்கிற கோலாய் மாறி போறாங்க. அண்ட் இது வந்து நம்ம எங்க பார்க்குறோம்னா நியாயாதிபதிகள் புத்தகத்திலையும் அதுக்கப்புறம் அவங்க கேப்டிவிட்டியாய் கொண்டு போன அந்த எல்லா சம்பவங்களிலையும் நம்ம வேதாகமத்துல படிக்கிறோம். காட்ஸ் பீப்புள் லாஸ்ட் த ஃபேவர். அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையான அன்போ ஒரு தயவோ எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ வந்து அந்நிய தேசத்துடைய ராஜ்யங்களை சேவிக்கிறதற்கும் ஆண்டவரை சேவிக்கிறதற்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு படிப்பித்து கொடுத்தார். they were made to feel the difference between between being under the gentile kings and between god. ஆண்டவர் கீழே இருக்கும் போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத ஆண்டவர் அவர்களுக்கு புரிய வைத்தார். ஏன்னா எப்பவுமே பாவம் வந்து சின் ஆல்வேஸ் ஓவர் ப்ராமிசஸ் அண்ட் அண்டர் டெலிவர்ஸ். அது வந்து சின் ரொம்ப ரொம்ப கேப்டிவேட்டிங்கா என்டைசிங்கா ரொம்ப மிகையான வாக்குறுதிகளை வந்து கொடுக்கும். ஆனா ஒண்ணுமே கிடைக்காது. ரொம்ப குறைவான ஒரு வாழ்க்கையை தான் அது நமக்கு கொடுக்கும். இட் லுக்ஸ் வெரி கிரீன், த pasture இஸ் வெரி கிரீன் ஆன் த அதர் சைட், பட் இட் அண்டர் டெலிவர்ஸ். இட் இஸ் அ லைஃப் ஃபுல் ஆஃப் அப்ரெஷன் அண்ட் டிஸ்டர்பன்ஸ் தான். அப்போ எதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப என்டைசிங்கா தெரியுதோ நம்ம கண்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு எப்படி அந்த கானானிய தெய்வங்கள், கானானிய ஜனங்கள் எல்லாம், மோவாபிய பெண்கள் எல்லாம் ரொம்ப ஜாலியா தெரிஞ்சிச்சு. ஆனா அது அப்படியே அவர்கள் இறுதியில் அவர்களை அடிமைப்படுத்தி அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் ஆளப்பட்டு அவர்கள் ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக அவர்கள் போய்விட்டார்கள் என்பதை இந்த சங்கீதம் ரீகலெக்ட் பண்ணுது. அப்ப அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்துல அந்த சைக்கிளை நம்ம பார்க்கிறோம். அவங்க பாவம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒடுக்குமுறை ஒப்ரேஷன் வரும், உடனே அவங்க ஆண்டவர்கிட்ட கூக்குரல் இடுவாங்க. ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியை அனுப்புவாரு. ஒரு சிம்சோனையோ ஒரு கிதியோனையோ ஒரு எப்தாவையோ அவர் அனுப்பி ஜெயிக்க வைப்பாரு. திரும்ப அவங்க மீண்டும் அந்த சீர்கேடுக்குள்ளாய் கடந்து போவாங்க. இந்த சைக்கிள் தான் நியாயாதிபதிகள் புத்தகத்துல கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சு. அததான் இந்த வசனம் எடுத்துரைக்கிறது. அநேகந்தரா அவர்களை விடுவித்தார், ஆனா அவங்க திரும்ப திரும்ப தங்க யோசனையினால் கலகம் பண்ணி சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அப்போ வந்து இஸ்ரேல் வந்து ஆண்டவருடைய யோசனையில அவங்க செயல்படவே இல்லை, தங்கள் யோசனையில தான் அவங்க செயல்பட்டாங்க. they rejected God's counsel and chose their own devices, idolatrous inventions which brought humiliation for them. God's mercy was abundant, many times he delivered them. ஆனா அவங்க ரெபெல்லியன் வந்து was relentless. அவங்க நிறுத்தவே இல்லை, இதையே செய்து கொண்டிருந்தாங்க. God's patience is great but not endless. அது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அவங்க சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்துக்குள்ள அவங்க போறாங்க. 44, 45 நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய இரக்கம் அவங்களுக்கு எப்படியாய் கிரியை செய்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவங்க இவ்வளோ செய்தாலும் இந்த இடத்துலதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தை nevertheless, இதுதான் அந்த ஹோப்ஃபுல் வேர்ட். nevertheless, okay, it was okay, they did all this, but still nevertheless God regarded their afflictions when they cried. ஏன்னா அவங்க ஆண்டவருடைய ஜனங்கள் தான். டிஸ்பைட் அன்ஃபெய்த்ஃபுல்னஸ், காட் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் ஃபெய்த்ஃபுல். எவ்வளோ நம்ம தவறுனாலும், நம்ம எவ்வளோ நம்மளுடைய வீக்னஸ்க்கு இடம் கொடுத்தாலும், நம்ம எவ்வளோ நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸை விட்டு குறைந்தாலும் ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். whenever we cry unto him, அவர் கிருபையின்படி நமக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். God remembers the covenant. அப்போ வந்து இஸ்ரவேலோடைய அவங்களுடைய நல் நடக்கையினால அது நடக்கல, ஆனா அவருடைய மிகுந்த கிருபையினாலதான் அவர் இறங்குகிறார்.
ஸோ வந்து இட் வாஸ் நாட் டியூ டு இஸ்ரேல்ஸ் மெரிட் பட் த மல்டிடியூட் ஆஃப் ஹிஸ் மர்சி. அந்த கெசட் லவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த உடன்படிக்கையின் அன்பு வந்து இவங்களுடைய பாவத்தை காட்டிலும் அது அதிக மேலானது. ஸோ நம்ம கூக்குரல் இடும் போதோ, நம்ம நெருக்கத்துல இருக்கும் போதோ, நம்ம ட்ரபிள்ல இருக்கும் போதோ ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார், நம்மளை அட்டென்ட் பண்றாரு, நம்ம ஜெபத்தை கேட்கிறார். He does not turn away and go unnoticed. பரவாயில்ல, நீ செய்த தப்புக்கு அனுபவி என்று சொல்லுகிற ஆண்டவரை நாம் வணங்கவில்லை. ஆண்டவர் மிகுந்த அன்புள்ள தேவன் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு இந்த காலை வேளையில ஒரு பெரிய என்கரேஜிங் நோட்டா நமக்கு கொடுக்குது. யாத்ராகமம் 3:7 அவங்க என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் என்றும் நம்ம ரோமர்ல பார்க்கிறோம். சோ அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். ஒரு கோரேஸ் ராஜாவா இருக்கட்டும், தரியு ராஜாவா இருக்கட்டும், அர்த்தசஸ்ட்ராவா இருக்கட்டும், எல்லாருமே ஏதோ ஒரு வகையில எஸ்ராவுக்கு நெகேமியா மூலமாய் மக்களுக்கு தயை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ எல்லாரும் அவங்களுக்கு இறங்கும்படி அவர் செய்கிறார். கடைசியாய் 47ஆம் வசனம் ஒரு ஜெபத்தோடு அவங்க முடிக்கிறாங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும். Save us, O Lord our God, and gather us from among the Gentiles to give thanks to your holy name, to triumph in your praise. So ஒரு சால்வேஷனுக்காக, ஒரு மீட்புக்காக அவங்க ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த தேசத்து ஜனங்கள் ஒரு லாங் கேப்டிவிட்டியில போயிடுறாங்க, எக்ஸைல்ஸா இருக்கிறாங்க. சிறையிருப்புல இருந்து ஒரு நாடு கடத்தப்பட்டவர்களுடைய உள்ளபூர்வமான ஒரு கூக்குரலாய் இந்த ஜெபம் இருக்கிறது. நாங்க வந்து உங்களை துதிக்கணும் ஆண்டவரே, உங்களை மேன்மை பாராட்டணும் ஆண்டவரே, எங்களை அதனால இந்த ஜாதிகள்ல இருந்து வெளியே எடுத்து உங்ககிட்ட சேர்த்தருளுங்க என்று சொல்லி அவங்க ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அவங்க ஆண்டவரை எப்படி அட்ரஸ் பண்றாங்க? எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஓ லார்ட் ஆர் காட் என்று சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. இது அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த உறவை அவங்க எப்படி ஓன் பண்ணி ப்ரே பண்றாங்கன்றத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த உடன்படிக்கையின் பிணைப்பை உறுதிப்படுத்துகிறது. It affirms the covenant bond amidst Israel's failures. And அவங்க வந்து they very well understand that they have failed and அவங்களுடைய worthiness, அவங்களுடைய merit, நாங்க இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறோம், நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றதுக்கு இல்ல, ஆனா உங்களுடைய இரக்கத்தினால ஆண்டவரே, இது எங்க சொந்த தகுதியினால கிடையாது, உங்க இரக்கத்தினால நீங்க எங்களை சேர்த்து கொள்ளுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. சோ ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும் என்று சொல்லும் போது gather us from nations, அவங்க ஸ்கேட்டர் ஆகி இருக்கிறாங்க நிறைய இடத்துல. they need to come back to the promised land. அப்போ இததான் எரேமியா தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி எல்லாருமே முன்னுரைக்கிறாங்க. they will be coming back to their promised land after the captivity. அந்த கான்ஃபிடன்ஸை இவங்க ஜெபத்துல அவங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். அண்ட் எதுக்காக இவங்களை எல்லாம் சேர்த்து திரும்பி அவங்களுடைய சொந்த தேசத்திற்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னா, இட் வாஸ் நாட் ஃபார் பர்சனல் கம்ஃபர்ட் ஆர் நேஷனல் ப்ரைட், ஏதோ ஒரு தேசத்துடைய பெருமைக்காகவோ ஒரு சுகஜீவியம் வாழ்றதுக்காக கிடையாது. ஆனா நாங்க உம்மை சேவிப்போம் ஆண்டவரே என்று சொல்றாங்க. இட் வாஸ் ஃபார் வர்ஷிப்பிங் காட். அப்போ வந்து கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு பயப்பட துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர் யார் என்று யாத்ராகமம்ல அவங்க பாடுறாங்க. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் விடுவிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருக்கிறாங்களா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு ஆண்டவருடைய அந்த குணநலன் வெளிப்படுகிறது. சோ உண்மையாய் மனம் திரும்புதல் என்பது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதில்லையும் ஆண்டவரை ஆராதனை செய்வதிலும் தான் முடியணும். அததான் இந்த ஜெபமாய் அவர்கள் பாடுறாங்க. இதே பாடல் 1 நாளாகமம் 16:35 நம்ம பார்க்கிறோம். 1 நாளாகமம் 16:35 இதே விதமான ஒரு பாடலோடு தான் அவங்க முடிக்கிறாங்க. கடைசியாய் 48ஆம் வசனத்துல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேலூயா என்பார்களாக என்று சொல்லி முடிகிறது. Blessed be the Lord God of Israel from everlasting to everlasting, and let all the people say amen, praise the Lord.
அப்போ வந்து இது ஒரு டாக்ஸாலஜி, ஒரு துதியோடு நிறைவடைகிறது. ஒரு இட்டர்னல் பிளெஸட்னஸோட, ஒரு நித்திய ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்தும் ஒரு துதி பாடலோடு இந்த சங்கீதம் முடிவடைகிறத பார்க்கிறோம். ஆண்டவருக்கு வந்து பாரூக் அடோனாய் என்று ஒரு பெயர். பிளெஸட் பி த லார்ட். அதாவது இட்டர்னிட்டி பாஸ்ட், என்னுடைய பாஸ்டுக்கு ஒரு டைம்லைன் இல்லாம எங்கேயோ இருந்து பாஸ்ட் ஆரம்பிக்குது, என்னுடைய ஃபியூச்சருக்கும் ஒரு டைம்லைன் கிடையாது. அப்போ நித்தியம் முதல் நித்தியம் வரை என்னுடைய ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று சொல்லி அவர்கள் துதிக்கிறத பார்க்கிறோம். This affirms God's unchanging nature and his reign throughout all ages. ஆண்டவருடைய யுக யுகமாய் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். அவர் மாறாத தேவன். அவருடைய ஆட்சி, அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆளுகை செய்வது, நம்மளுடைய தேசத்தை, நம்மளுடைய சபையை, அவருடைய ஜனங்களை, அவர் உண்டாக்கின இந்த பூமியை ஆளுகை செய்வது என்பது அநாதியாய் என்றென்றைக்கும் அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்பதை குறிக்கிறது. அண்ட் the பீப்புளோடைய ரெஸ்பான்ஸ், ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லணுமா? ஆமேன் அல்லேலுயா என்று சொல்லணும் என்று சொல்லி இந்த சங்கீதம் முடிவடைகிறது. சோ இந்த உண்மை, ஆண்டவருடைய அந்த உண்மை தன்மையை எல்லாரும் சேர்ந்து affirm that agreement and say praise the Lord. It is a very fitting conclusion of worship to glorify God என்று சொல்லி பார்க்கிறோம். இவங்க வந்து எஸ்ரா வந்து இதெல்லாம் வாசித்து ஜனங்களை ஒரு பாவ அறிக்கைக்கு நேராய் நடத்தும் போது நெகேமியா 8ஆம் அதிகாரத்திலையும் இதே காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து மறுமொழியாக ஆமேன் என்று சொல்லி பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால it was a form of worship, saying whenever praising God and saying amen hallelujah அப்படின்றது ஒரு அக்ரிமெண்ட். ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லும்போது, ஆமேன் அல்லேலுயா என்று சொல்லும்போது, ஆம் நாங்கள் அதை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஒரு அஃபர்மேஷனுக்கு ஈடாகுது. அண்ட் ஃபைனலி இந்த சங்கீதம் 106 நம்ம பார்க்கும்போது, இது வந்து சங்கீதம் வந்து 5 புத்தகங்களாய் பிரிக்கப்பட்டிருக்கு. 150 சங்கீதங்களும். ஃபர்ஸ்ட் பகுதி 41ஆம் சங்கீதம் வரைக்கும். அப்ப 41ஆம் சங்கீதம் 13ஆம் வசனமும் இதே மாதிரிதான் முடிவடைகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஆமேன் ஆமேன் என்று. செகண்ட் பார்ட் ஆஃப் த சாம் வந்து 72ஓடு முடியுது. 42ல இருந்து 72. 19ஆம் வசனமும் அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக, ஆமேன் ஆமேன் என்று நிறைவடைகிறது. மூன்றாவது பகுதி 73ல இருந்து 89 வரைக்கும். அப்ப 89ஆம் சங்கீதம் 52ஆம் வசனமும் கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமேன் ஆமேன் என்று முடிவடைகிறது. அப்போ வந்து இது வந்து சங்கீதம் 106 கடைசி வசனம் மாத்திரம் அல்ல, சங்கீத பகுதி ஆகிய 4ஆம் சங்கீத புத்தகத்தோடைய ஒரு முறையான முடிவுரை. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேலுயா என்று சொல்லி இது முடிவடைகிறது. சோ ஒவ்வொரு அந்த சங்கீத புக்கும் ஹியூமன் ஹிஸ்டரிய, அவங்க வரலாற, அவங்க பட்ட சந்தோஷம், அவங்க துன்பங்கள், அவங்க கேப்டிவிட்டி எல்லாவற்றையும் ஆராதனையில தான் கொண்டு வந்து நிறைவடைகிறதுக்காக இந்த சங்கீதம் இப்படியாய் முடிவடைகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தோடைய கன்க்ளூஷன் என்ன நம்ம பார்த்தோம்னா, இந்த சங்கீதம் வந்து நம்மளையே பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடியாக, ஒரு எச்சரிப்பாய் இது இருக்கிறது. நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேலோடைய முரட்டாட்டத்தன பிஹேவியரை நம்ம பார்க்க முடியுது. அதே நேரத்துல ஆண்டவருடைய வியக்கத்தக்க உடன்படிக்கை அன்பையும் நம்மளால பார்க்க முடியுது. God's astonishing covenant mercy-ய பார்க்க முடியுது. இஸ்ரவேலர்கள் மாதிரி ஒருவேளை வந்து நம்ம வந்து நிறைய நேரம் ஆண்டவரை நம்பகத்தன்மை இல்லாம, அவநம்பிக்கையாக, ஒரு நன்றியின்மையாக, முறுமுறுப்போடு, ரொம்ப செல்ஃபிஷ் டிசையர், சுயநல கோட்பாடுகளோடு, விக்கிரக ஆராதனைகள் மற்றும் உலகத்தோடு ஒத்து போற ஒரு காரியத்துல நம்ம நிறைய நேரம் we may be prone to it, நிறைய நேரம் அதற்கு ஆளாகிறோம். ஆனா இந்த சங்கீதம் என்ன நமக்கு ஞாபகப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, God hears the cries of his people, remembers his covenant and acts out the multitude of his mercy. தன்னுடைய மிகுந்த கிருபையில நம்ம எந்த நெருக்கத்துல இருந்து, எந்த வருத்தத்துல ஆண்டவரை நோக்கி நம்ம அழும்போது
ஆண்டவரை நோக்கி முறையிடும் போது கர்த்தர் நமக்காய் செயல்படுகிறார் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அவர் அப்படிதான் இஸ்ரவேலருக்கு செய்தார், நமக்கும் அப்படியே செய்வார். சோ ஒரு விசுவாசியான நமக்கு, for a believer like us, this covenant faithfulness find its ultimatum in Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இது நிச்சயமாய் நமக்கு இருக்கிறது என்ற ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா அவர் நம்மை பாவத்திலிருந்து, நியாய தீர்ப்பிலிருந்து தம்முடைய தெய்வீக ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். எங்கெல்லாம் பாவம் பெருகிச்சோ இயேசுடைய கிருபை அதிகமாய் பெருகி இருக்கு. அப்போ இந்த சங்கீதம் நமக்கு 2 இன்விடேஷனை வைக்குது. ஒன்னு, a call to repentance, மனம் திரும்ப நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது. we need to examine ourselves, confess the sins. நம்மள இஸ்ரவேலை போல நம்மை அந்த மிரர்ல வச்சு, இது இஸ்ரவேலுக்கு நடந்தது என்று சொல்றதை காட்டிலும் என் வாழ்க்கையில இஸ்ரவேலைக்குரிய சாயல் ஜாட இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்து, நான் எங்கேயாவது am I craving for the world, am I complaining in my trials, or am I forgetting God's kindness அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்வென்ட்ரி லிஸ்ட்டை நம்ம போட்டு செக் பண்ண அழைக்கப்படுறோம். ஒரு செக்லிஸ்ட்டை போட்டு நம்மளை சிலுவைக்கு நேராய் நம்மளை திருப்ப அழைக்கப்படுகிறோம். ரெண்டாவது, the psalm closes with hallelujah. That's what is required this morning. It is our calling. So நம்ம எல்லாருமே அவருடைய கிருபையினால மீட்கப்பட்டவர்கள். நம்மளுடைய அத்தியாய கடமை, பிரதானமான ஒரு டியூட்டி என்னன்னா, to bless our God's name from everlasting to everlasting. அனாதியா என்றென்றைக்கும் உள்ள தேவனை நாம் புகழ்ந்து மேன்மைப்படுத்தி ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லுவதே நம்மளுடைய வேலையா இருக்கு. அதை நம்ம செய்ய அழைக்கப்படுகிறோம். எப்படி இஸ்ரவேல் தேவனை நோக்கி, ஆண்டவரே எங்களை ரட்சியுங்க, எங்களை சேர்த்தருளுங்க என்று சொன்ன வண்ணமாய் நம்மளும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆமேன் அல்லேலூயா என்று ஒரு துதி சத்தத்தோடு இந்த வாரத்தை நம்ம தொடருவோம். இந்த பகுதியோடைய கீ ரிஃப்ளெக்ஷன்ஸா 4 கருத்துக்களை சொல்லி முடிக்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் பார்க்கும்போது, half obedience becomes full defeat. எங்கெல்லாம் அறகுற கீழ்ப்படிதல் இருக்கோ அங்க முழுமையான தோல்விதான் இருக்கும். இஸ்ரவேலுக்கு அதுதான் நடந்தது. அவங்க புறஜாதி தேசங்களுடைய கிரியைகளை கற்றுக்கொண்டாங்க, மற்ற தேசங்களோடு சம்பந்தம் கொண்டார்கள். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வச்சாங்க, ஜஸ்ட் லிட்டில் தானே அப்படின்றது டோட்டல் காம்ப்ரமைஸ்க்கு வழிவகுத்தது. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் சின்ன சின்ன பாக்கெட்ஸ் ஆஃப் சின் இருக்குன்னு நம்ம சொல்லி யோசிக்க அழைக்கப்படுகிறோம். எங்கேயாவது நம்ம யாரையா ரொம்ப வெறுக்கிறோமா? மன்னியாமை என்ற ஒரு சின்ன சின், சீக்ரெட் ஹேபிட்ஸ், சின்ன பொய்கள் என்னுடைய பிசினஸ்ல, என்னுடைய ஒர்க் பிளேஸ்ல, தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ஸ், அது எல்லாமே ஒரு களை போல ஒரு நல்ல தோட்டத்தை சோக் பண்ணிரும். ஆர் எப்படி ஒரு இந்த டெர்மைட் வீட்டுக்குள்ள வந்து ஃபுல்லா அரிச்சிருமோ, அந்த ஸ்ட்ரக்சரையே அரித்து போட்டுருமோ, சின்ன சின்ன காரியங்கள் என்று நாம் நினைக்கிற பாக்கெட்ஸ் ஆஃப் சின் will just destroy us. அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன என்று சொல்லி. ஸோ இட் இஸ் பர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ் இஸ் வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ். அப்போ நமக்குள்ள இன்னைக்கு ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கலாம். வாட் ஹாவ் ஐ ஒபேட் halfway for God? எதை அறகுறையா நான் ஒபே பண்ணி வச்சிருக்கிறேன்? வாட் இஸ் மை அன்பினிஷ்டு ஒபீடியன்ஸ் என்று சொல்லி ஒரு கேள்வியை நமக்குள் வைக்கலாம். அரைகுறையாய் நான் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி நம்மை நாமளே ஆராய்ந்து பார்த்து கொள்ளலாம். And we'll take a decision. Lord, I choose complete obedience, no shortcuts, no unfinished surrender. Lord, I give myself completely to you. நீங்க சொன்னீங்கன்னா அதை 100% நான் செய்யறேன். உங்களுடைய விருப்பங்களை நான் 100% நான் நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். ரெண்டாவது, sin always stains but grace grants. அதாவது இஸ்ரவேல் தேசத்தையே தீட்டுப்படுத்தினாங்க. அது ஒரு இடத்துல இருக்கல, முழு தேசத்திற்கும் பரவுனது. பாவத்தை அடக்கி வைக்க முடியாது. இட்ஸ் நெவர் ஒரு சின்ன டப்பால போட்டு வைக்க முடியாது, இந்த இடத்துல மட்டும் நான் பாவம் இருக்கும்னு இல்ல. இட் வில் ஸ்ப்ரெட் அக்ராஸ் மை என்டையர் லைஃப். அது விஷம் போல பரவ தன்மை கொண்டது. அப்போ அது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பாவம் ஒரு சின்ன காரியமாய் ஆரம்பித்தால் அது அங்கேயே நான் அதை வச்சிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது.
ஒரு பவுண்டரி போட்டு ஒரு பிரைவேட் இன்டெலிஜென்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அது நம்மளுடைய சாட்சியை, நம்மளுடைய குடும்பத்தை, நம்மளுடைய உறவை, ஆண்டவரோடு உள்ள தொடர்பை கூட துண்டித்து விடும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் வந்து ஒரு பெரிய அழிவை செய்து விடும். அது வந்து நம்மளுடைய ப்ரேயர் லைஃபை, நம்மளுடைய ஜாய்ஃபுல் லைஃபை எப்படி ஒரு சின்ன பாய்சன் ஒரு கப்ல ஊத்துனா மொத்தமா பாய்சன் ஆயிருமோ, ஒரு துளி விஷம் தான் பாவம் என்பதை அமைதியாய் அது பரவி கெடுத்து விடும். நம்ம திருமண வாழ்க்கையிலயா இருக்கட்டும், நம்ம ஒரு சமரசம் ஆகாம நம்ம சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ், நம்ம ஒரு இன்டிமெசில ஒரு சின்ன ரிசென்ட்மெண்ட்டை வச்சிருக்கிறோம் அப்படின்னா அது அந்த இல்லற வாழ்க்கையை கெடுத்து விடும். நம்மளுடைய ஒர்க் பிளேஸ்ல நம்ம ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம்னா அது அப்படியே அந்த ஒர்க் பிளேஸ் இன்டெகிரிட்டியை கெடுத்துரும். ஸோ சின் ஆல்வேஸ் ஸ்டெயின்ஸ். ஆனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவரும் நீதியுள்ளவருமாய் இருக்கிறார். எவ்வளோ ஸ்டெயின்டு வெசலா இருக்கலாம், பாவ கரைகள் செக்க செவேர் என்று இருந்தாலும் ஆண்டவர் அதை பஞ்சை போல வெண்மையாய் மாற்ற வல்ல தேவன் நமக்கு இருக்கிறாரு. அதுதான் அவருடைய கிருபை, அதுதான் சுவிசேஷத்தோடைய ஸ்ட்ரெங்க். அப்ப இந்த காலை வேளையில வாட் ஹிடன் சின் இஸ் பொல்யூட்டிங் மை ஹார்ட் அண்ட் வீக்கனிங் மை வாக் வித் காட் என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு நாம் வந்து எதை நான் இன்னும் ஆண்டவரிடத்துல நான் அதை நான் அதை அறிக்கை செய்யாமல் வைத்திருக்கிறேன், ஆர் அது கூட நான் யூஸ்டா ஆயிட்டேனா அந்த பாவத்தோட என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்போம். அண்ட் வில் டேக் அ டெசிஷன். ஐ வில் கன்ஃபெஸ், ரிப்பென்ட் அண்ட் வாக் இன் ஹோலினஸ், கார்டிங் மை ஹார்ட் ஆஸ் அ வெசல் செட் அபார்ட் ஃபார் ஹிஸ் க்ளோரி. கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நான் வந்து பரிசுத்தத்துல நடப்பேன். நான் என் பாவத்தை அறிக்கை செய்து ஒரு முழு மனம் திரும்புதலுக்குள்ளாய் கடந்து போவேன். சின்ன பாவமா இருக்கலாம், ஆண்டவருக்கு இது பிடிக்குமா? நம்ம பவுல் கேட்ட மாதிரி இது எனக்கு தகுதியா இருக்குமா என்று சொல்லி நம்மளை நாமளே ஒரு கிராஸ் செக் பண்ணி கொண்டு ஆண்டவரிடத்துல நம்மளுடைய பாவங்களை மறைக்காமல் நாம் வந்து அறிக்கை செய்து அந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை இந்த காலை வேளையில அனுபவிக்க அழைக்கப்படுவோம். அப்படி இஸ்ரவேலர்கள் இவ்வளோ செய்த இஸ்ரவேலர்களை அவர் மறுபடியும் ஸ்திரப்படுத்தி நிறுத்தி தன்னுடைய சொந்த சம்பத்தாய் அவர் வைத்திருக்கிறார் இன்று வரை என்றால் நமக்கும் அதே கிருபையை அவர் கொடுக்க வல்லவர். மூன்றாவது, இந்த சங்கீதக்காரர் பாடும் போது சேவ் us O Lord our God என்று சொல்லி பாடுறாங்க. whenever they sing they are seeking God to save them. அப்போ ஆண்டவர் வந்து விடுவிக்க வல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம நினைத்து கொள்ளணும். இட்ஸ் அ டெய்லி ரெஸ்கியூ ப்ராசஸ். என்னைக்கோ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்றது இல்லை, இட் இஸ் அ டெய்லி ப்ராசஸ். ஸோ வந்து yesterday's victories will not cover today's temptation. நான் 16 வயசுல நான் ரட்சிக்கப்பட்டு நான் நல்லா சர்ச்சுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருந்தோம்னா இன்னைக்கு இருக்கிற டெம்டேஷனுக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அது ஒத்து வராது. எவ்ரிடே நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய ஆண்டவர், நீர் விடுவிக்க வல்லவர், நீர் என்னுடைய ஆத்துமாவை என்னுடைய சரீரத்தை ரட்சிப்பீர் என்று சொல்லி அவர்கிட்ட ஒரு ப்ராசஸ்க்குள்ள நம்ம போக அழைக்கப்படுகிறோம். பவுல் சொல்லும்போது அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அதுதான் நம்பிக்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில. எல்லா மரண காரியங்கள் பாவத்திலிருந்து அனைத்து உலகத்தோடைய சூழ்நிலைகள்ல இருந்து God is saving us daily அப்படின்னு சொல்லி நம்ம அதை நினைத்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜெபத்திலையும் அவர் அதை சொல்றாரு. lead us not into temptation but deliver us from all evil என்று டெய்லி நம்ம அதை பிரேயர்ல சொல்றோம். ஸோ என்னைக்கோ ஒரு ஸ்பிரிச்சுவல் அனுபவத்தை கொண்டு இன்னைக்கு நாளை நம்ம ஓட்டிடலான்னு நம்ம நினைக்க கூடாது. So let's put a question to our hearts this morning. Am I asking God to rescue me afresh from today's hidden pride, from today's worries and today's habits? இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலையில எனக்கு ஏதாவது பெருமையான காரியங்கள் எனக்குள்ள இருக்கா? எனக்கு ரொம்ப என்னை நெருக்கப்படுத்தி வருத்தப்படுத்துகிற காரியங்கள் இல்ல நான் விட வேண்டிய பழக்க வழக்கங்களுக்கு நான் இன்றைக்கு என் ஆண்டவருக்கு சமூகத்துல வந்து நின்று அவருடைய உதவியை நான் நாடி நிற்கிறேனா, இல்ல ஐ கேன் மேனேஜ் அப்படின்னு சொல்லி நான் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளலாம். Begin your morning prayer not with your to-do list but
வித் லார்ட் சேவ் மீ அஃப்ரெஷ் டுடே அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுப்போம். எல்லா டு டூ லிஸ்ட போட்டே காலையில எழுந்துறது இல்ல. ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் என் முன்னாடி இருக்கு. லார்ட் யூ சேவ் மீ, லார்ட் யூ டெலிவர் மீ, லார்ட் யூ கைட் மீ அண்ட் ஹெல்ப் மீ என்ற ஒரு சார்ந்து கொள்ளுகிற அனுபவத்தோடு நாம் இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கலாம். நான்காவது, ஆண்டவர் எதற்காக எல்லா ஜனங்களையும் ஒன்று சேர்க்கிறார் அப்படின்னா, ஏதோ விடுவிக்கிறதுக்காக மாத்திரம் அல்ல, டு worship, orient us to worship. So deliverance வந்து is not just a personal thing, it is communal. அதனால தான் நம்ம சபையில பார்க்கிறோம், ஒரு சாட்சியை வந்து ஃப்ரண்ட்ல சொல்றாங்க. எனக்கு தனிப்பட்ட விதத்துல அது நடந்துச்சு, ஆனா I just tell it to the community of believers and praise God. ஸோ ஒரு ரெஸ்கியூ நடக்குது அப்படின்னா அது ஒரு ஃபெலோஷிப். அது வந்து அந்த கோல் எங்க கொண்டு போய் விடணும்னா, டு கிவ் தேங்க்ஸ் டு காட்ஸ் நேம், டு நாட் மியர்லி ஃப்ரீ பீப்புள் ஃப்ரம் ட்ரபிள், பட் வந்து நம்மளுடைய இருதயத்தை அப்படி விடுவித்த ஆண்டவருக்கு நேராய் துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் அவரோடு ஐக்கியம் கொள்ளுவதிலும் அது முடிவடைய வேண்டும். So when God intervenes in our struggles, in our workplace, in our family, tension, financial pressures, ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளும் அந்த பாரத்தை மட்டும் இறக்கி வைக்கல. இப்போ வந்து we need to focus our heart and reconnect with God's people. ஆண்டவருடைய ஜனங்களோடு ஒரு மந்தையாய் நம்ம வந்து ஒரு ஃபெலோஷிப்குள்ள வந்து நம்ம we need to praise God and share God's testimonies. இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். Am I living in isolation spiritually, or am I letting myself be gathered into God's people where I can burn brighter? அப்போ ஒரு கரிக்கட்டை வந்து தனியா எரியுறத காட்டிலும் அனைத்தும் சேர்ந்து எரியும் போது இட் இஸ் அ வெரி குட் ஃபயர். அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து என் மந்தையை நான் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிற தேவன். அப்போ வந்து நானும் என் கடவுளும் தனியா நான் வாழ்ந்துப்பேன் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலி ஐசோலேட்டடா இருக்கா தேவையில்ல. ஆஸ் அ ஃபேமிலி, ஆஸ் சில்ட்ரன், அண்ட் ஆஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்பவுஸ் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறதுல, ஆண்டவரை பற்றி பேசி நன்மையை எடுத்துரைக்கிறதுல, ஒரு ஃபெலோஷிப்பா, ஒரு ஜோனல் ப்ரேயர்ல, ஒரு சபையாய் நம்ம சேர்ந்து gathering as God's people is very important because it reorients us to worship. அப்போ இன்னைக்கு இந்த காலை வேளையில ஒரு கமிட்மெண்ட்டை எடுப்போம். I will nurture the fellowship. ரொம்ப நான் மிஸ் பண்ண அந்த ஃபெலோஷிப்க்கு ஒரு என்கரேஜிங் வேர்டு அனுப்புறதோ, அவங்களுக்காக நம்ம ஜெபிப்பதோ, அவங்களோடு சேர்ந்து ஆராதிப்பதோ, அந்த டிஸ்கனெக்டட் ஃபீலிங்கை வந்து லெட்ஸ் கெட் இட் கனெக்டட் அண்ட் ஜாயின் இன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து நம்மளை நித்தியத்திற்கு நேராய் நம்மளை ஊன்ற கட்டும், நாட் இன் அவர் அன்சர்டனிட்டி. ஆண்டவர் ஒரு நித்தியமான பிளானை நமக்கு வச்சிருக்கிறாரு. ஸோ ஆண்டவரே, ஆமேன், அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக, அனாதியா என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக என்று சொல்லும் போது இன்னைக்கு அதை துதிப்பது மேபி கஷ்டமா இருக்கலாம். பிகாஸ் இன்னைக்கு சூழல்ல இட்ஸ் அன்சர்டன். ஆனா we need to understand that I am praising my God of Almighty. ஒரு ஃபார்மர் எப்படி முதல் மழை துளி வந்த உடனேயே அறுவடை வந்துரும்னு சந்தோஷப்படுறாங்களோ, அந்த மாதிரி தான் ஆண்டவருடைய கிரியைகள் நம்ம வாழ்க்கையில. Praise comes before the full breakthrough and it anchors us in eternal faithfulness. So ஆண்டவர் ஒரு கையளவு மேகம் எழும்பும் போதே ஆண்டவரை துதிக்க நம்ம ஆரம்பிக்க அழைக்கப்படுறோம். பவுலும் சீலாவும் அதை செய்தாங்க. அவங்க சிறையில கட்டப்பட்டு இருக்கும் போது நைட்டு பாட்டு பாடி துதிக்கிறாங்க. அப்போ வெளிப்படுத்தலையும் ஒரு எட்டர்னல் கோரஸா பாடுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு கடைசியா இந்த சங்கீதத்துடைய முடிவுரையாய் ஒரு கேள்வி நமக்குள்ள. Do I only praise God only after the answer, or can I thank him at the first small mercy I receive from God? எல்லாம் முடிஞ்ச பிறகு நன்றி சொல்லிக்கலாம், காணிக்க வச்சுக்கலாம், சாட்சி சொல்லிக்கலாம்னு நான் வெயிட் பண்றேன்னா, இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன சைன்ஸ் பார்க்கும் போதே நான் வந்து ஆண்டவரை ப்ரைஸ் பண்ண நான் தைரியமா எழும்புகிறேனா அப்படின்னு சொல்லி நம்மளோட இருதயத்தை செக் பண்ணலாம். அண்ட் வில் டேக் அ டெசிஷன். எவ்ரி டைம் வி see a seed of mercy, a small answered prayer, a small change in our lives, a small incremental progress in our lives, let us declare praise aloud as a down payment of a greater harvest. நம்மளுடைய
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சின்ன சின்ன ஜெபங்கள் கேட்கப்படும் போது, சின்ன சின்ன காரியங்கள் நம்மளோட சாதகமாய் சின்ன சின்ன டோர்ஸ் ஓபன் ஆகும் போதே ஆண்டவருக்கு நாம் துதி செலுத்த அழைக்கப்படுகிறோம். பிகாஸ் praise will anchor us in God's eternity. அது ஆண்டவர் நம்மளை அவருடைய நித்திய திட்டத்திற்கு நேராய் நம்மளை ஊன்ற கட்ட அது வழிவகுக்கும் என்று சொல்லி இந்த சங்கீதம் 106 நம்ம இதோடு நிறைவு செய்வோம். தேங்க்யூ வெரி மச். Thank you so much, sister. Brother Daniel or Germany முடிச்சறீங்களா? Thank you. Yes, brother. கிருபை மிரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில அப்பா நாங்கள் இன்னும் ஆண்டவரே குறைகளோடும் பரிசுத்த குறைச்சலோடும் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே பரிசுத்தமான நம்முடைய வார்த்தைகளை இன்னும் ஆண்டவரே நாங்கள் செயல்படுத்த முடியாதபடி பின்தங்கிய நிலைமையில எங்க வாழ்க்கை எங்க குடும்ப உடன்படிக்கையின் பற்றி அருகையும் இல்லாதபடி ஆண்டவரை இன்னும் வெகு தூரத்துல நாங்க இருந்திருந்தா எந்தெந்த காரியங்கள்ல எந்த சிந்தனைகள்ல செயல்கள்ல கிரியைகளை எங்க வாழ்க்கையில உண்மை விட்டு தூரம் செல்லுகிறதோ ஆண்டவரே அந்த காரியங்கள் இந்த காலை வேளை கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கணும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே நாங்கள் கர்த்தரோடு ஆண்டவரே ஆலயத்தோடும் ஆண்டவரே உடன்படிக்கை பட்டியோடும் இன்னும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையை நெருங்கி ஆண்டவரே இன்னும் மற்றவர்களுக்கு சாட்சியாக எங்களை பயன்படுத்துங்கப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரை எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம். எங்க குறைகளை நீர் மன்னிக்கும்படியாக கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலக போராட்டத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சரீரமும் ஆண்டவரே மாம்சமும் ஆவியும் ஆண்டவரை போராடி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நாட்களில் உடைய செயல்களை உடைய கிரியைகளை உடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய பரிசுத்தத்தை ஆண்டவரே ஆலயத்தின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய தெரிந்து கொண்ட ரட்சிப்பின் ஜனங்கள் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் சத்துருக்களை அழிக்கும்படியாக இந்த காலை வேளையில செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உலக காரியங்களை போராடுகிற ஆண்டவர் எல்லா காரியங்களையும் கர்த்தர் மேற்கொள்ள உதவி செய்வீராக அப்பா. இந்த காலை வேளையிலும் ஒரு விசை கூட உடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. இந்த காலை வேளை இந்த செய்தியை கேட்க வந்த ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கோவில் சிட்டி ஏஜி சர்ச் ஆண்டவரே சபை மக்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இதனால செய்தி கொடுத்த சிஸ்டருக்காக அவங்க பிரதருக்காக ஃபேமிலிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்தும் என்னுடைய சமாதான வழிநடத்தல் வந்து நாள் முழுவதும் எங்களை நிரப்பட்டும். உங்களுடைய சமூகங்களுக்கு முன்பதாய் செல்லட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் தகப்பனே. ஆமென். Thank you, brother. Amen. Amen. Thank you, brother. Thank you, sister. Have a wonderful day.